ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நடிகர் சூர்யாவின் பாதுகாவலரிடம் ரூபாய் 42 லட்சத்தை மோசடி செய்துள்ளனர் அதே வீட்டில் வேலை பார்த்த பணிப்பெண்ணின் குடும்பத்தினர். கள்ளச்சந்தையில் நகை வாங்கி தருவதாக கூறி கைவரிசை காட்டிய கேடி குடும்பம் சிக்கியது எப்படி? நடிகர் சூர்யாவின் தனி பாதுகாவலரிடம் குறைந்த விலையில் தங்கம் வாங்கி தருவதாக ஆசை காட்டி 42 லட்சத்தை சுருட்டிய கும்பல் இதுதான். தாய், சித்தி, மகன்கள் என ஒரு குடும்பமே சேர்ந்து அதிகாரிகள் மட்டுமின்றி மொத்தம் 500 பேரிடம் லட்சமாக பணத்தை ஏமாற்றி உள்ளனர். சூர்யா ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதைப் போலவே நாமும் சொகுசாக வாழ வேண்டும் என்கிற அபரிமிதமான ஆசையில் இப்படி ஒரு பகீர் மோசடியை அரங்கேற்றி இருக்கிறது அந்த கேடி குடும்பம். வீட்டு வேலை செய்து கொண்டே மல்டி மில்லியனராக பிளான் போட்டவர்களின் பின்னணியை அறிய கிரைம் செய்தியாளர் சாலமனை விசாரணை களத்தில் இறக்கினோம். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அந்தோனி ஜார்ஜ் பிரபு. இவர் ஆயுதப்படையில் முதல் நிலை காவலராக பணியாற்றி வரும் நிலையில் கடந்த சில மாதங்களாக நடிகர் சூர்யாவுக்கு தனி பாதுகாவலராக இருந்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மாம்பலம் காவல் நிலையத்தில் PSO அந்தோனி பரபரப்பான புகாரொன்றை அளித்தார். அதில் நடிகர் சூர்யா வீட்டில் வேலை பார்த்து வந்த டி நகரைச் சேர்ந்த சுலோச்சனா மற்றும் அவரது மகன்கள் தன்னிடம் குறைந்த விலையில் தங்க காயின் தருவதாக கூறி 42 லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக தெரிவித்திருந்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சுலோச்சனா குடும்பத்தோடு தலைமறைவாகியுள்ளார். அவர்களது செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நடந்த 3 மாத தேடுதல் வேட்டைக்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த சுலோச்சனா, அவரது மகன்கள் பாலாஜி, பாஸ்கர் மற்றும் சகோதரி விஜயலட்சுமி ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுலோச்சனா திருமணமான சில வருடங்களிலேயே 2 பிள்ளைகளுடன் கணவனால் கைவிடப்பட்ட பெண். குடும்பத்தை ஏழ்மை வாட்டி வதைக்க வீட்டு வேலை மற்றும் இதர வேலைகளை செய்து தனது 2 மகன்களையும் வளர்த்து வந்துள்ளார். கடந்த சில வருடங்களாக சுலோச்சனா டி நகரில் உள்ள நடிகர் சூர்யா வீட்டில் வேலை செய்து வந்துள்ளார். இதனால் சுலோச்சனாவின் மகன்கள் அடிக்கடி தாயை பார்ப்பதற்காக அங்கு வருவதுண்டு. அப்போது நடிகரின் வீட்டிலிருந்த ஆடம்பரத்தை கண்டு சுலோச்சனாவின் மகன்கள் வியந்திருக்கிறார்கள். உடனே நாம் எப்போது இப்படி ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது, கடைசி வரை வீட்டு வேலைதானா என கூறி தொடர்ச்சியாக சுலோச்சனாவிடம் புலம்பி உள்ளனர். இதனையடுத்து ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க சுலோச்சனா மற்றும் அவரது மகன்கள் இணைந்து தீபாவளி ஏலச்சீட்டு நடத்தியுள்ளனர். ஆனால் அதில் சிலர் மட்டுமே உறுப்பினராக சேர்ந்ததால் அவர்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கவில்லை. அதே நேரம் தீபாவளி பண்டின் போது கிடைத்த தொடர்பை வைத்து பெரிய அளவில் மோசடி செய்து செட்டிலாக நினைத்துள்ளனர். அப்போது அவர்கள் போட்ட ரூட்டு தான் கோல்ட் காயின். 5000 ரூபாய் செலுத்தினால் மாதத்திற்கு 1 கிராம் தங்க காயின் வழங்குவதாகவும், 6500 ரூபாய் செலுத்தினால் வாரத்திற்கு 1 கிராம் தங்கக்காயின் வழங்கப்படும் எனவும் ஆசை வார்த்தையை கூறி மோசடி கடையை திறந்திருக்கிறார்கள். இதனை நம்பி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பலரும் பணம் செலுத்த ஆரம்பித்துள்ளனர். முதலில் சில மாதங்கள் சொன்ன சொல் மாறாமல் பணம் செலுத்திய நபர்களுக்கு சரியான முறையில் தங்க காயினை வழங்கி நம்பிக்கை ஊட்டி உள்ளனர். எப்படி குறைந்த விலைக்கு தங்கம் தருகிறீர்கள் என கேட்டால், துபாயிலும் இலங்கையிலும் தங்களுக்கு தொடர்பு உள்ளதென பல கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி பலரின் நம்பிக்கையை சம்பாதித்த சுலோச்சனா அண்ட் சன்ஸ் கடைசியாக 600 தங்க காயின் இருப்பதாகவும், உடனடியாக யார் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என அள்ளிக்கோ ஆஃபரை வெளியிட்டுள்ளனர். ஆஃபரில் தங்கம் என்று நம்பி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தவர்களுக்கு கோல்டு காயின் கொடுக்காமல் பணத்தோடு எஸ்கேப் ஆகி இருக்கிறார்கள். இப்படி சுலோச்சனாவின் மோசடி வலையில் வீழ்ந்த பலரில் ஒருவர்தான் நடிகர் சூர்யாவின் தனி பாதுகாவலரான அந்தோனி. முதலில் தந்தையின் மருத்துவ செலவுக்காக வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்தி அதற்கேற்றாற் போல
தங்க காயின் வாங்கியிருக்கிறார் PSO அந்தோணி. இதனையடுத்து அவரிடமும் 600 தங்க காயின் ஆஃபரை சொல்லி ஆசை காட்டியுள்ளனர். தங்கம் கண்ணை மறைக்க உடனே மனைவியின் நகைகள் அனைத்தையும் விற்று மேற்கொண்டு வங்கியில் லோன் எடுத்தும் ரூபாய் 42 லட்சத்தை சுலோச்சனாவின் மகன்களிடம் கொடுத்துள்ளார். அவ்வளவுதான். 2 மாதத்திலேயே அந்தோணிக்கு டாட்டா காட்டிவிட்டு இந்த குடும்பம் பணத்துடன் எஸ்கேப் ஆகியுள்ளது. இந்த மோசடியை கேள்விப்பட்டதும் நடிகர் சூர்யா குடும்பத்தினரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இதேபோல சுலோச்சனாவின் குடும்பத்தினர் அண்ணா நகரில் 22 லட்சம், அயனாவரத்தில் 37 லட்சம் என பல்வேறு இடங்களில் 2.15 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதும், அதை வைத்து உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலீசார் சுலோச்சனாவின் வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது தங்க காயின் பில் மட்டுமே இருந்ததால் பணத்தை புதைத்து வைத்திருக்கலாம் அல்லது யாரிடமாவது கொடுத்து வைத்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் இவர்களை கஸ்டடி எடுத்தால் மட்டுமே எவ்வளவு நபர்கள் பணத்தை ஏமாந்துள்ளனர், மோசடி செய்து பெறப்பட்ட பணம் எங்கே பதுக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட தகவல்கள் தெரிய வரும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.